ஒரு பிசினஸ்மேன் கிட்ட லட்சுமி தேவி கோபம் ஆயிட்டாங்க. போகும்போது சொன்னாங்க, நான் இங்கிருந்து போறேன், இனி இடத்துக்கு அழிவு தான் வரும், தயாரா ஆகிக்கோ அப்படின்னு. ஆனா போறதுக்கு முன்னாடி என்னிடம் இருந்து ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு. அந்த பிசினஸ்மேன் ரொம்ப புத்திசாலி. அவர் பணிவா கேட்டார், மாதாவே அழிவு வரட்டும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒரு வரம் தாங்க, என் குடும்பத்துல எப்பவும் அமைதி அன்பு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு. லட்சுமி தேவியும் சிரிச்சுக்கிட்டே ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அந்த பிசினஸ் மேனுக்கு மொத்தம் 4 மருமகள்கள் இருந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டோட சின்ன மருமக கிச்சன்ல கிச்சடி வேக வச்சுட்டு உப்பு போட்டுட்டு வேற வேலையா வெளியே போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்த 2வது மருமக அந்த இடத்துல உப்பு போட்டாங்களா இல்லையான்னு பார்க்காமயே அவங்களும் உப்பு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3வது 4வது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுல உப்பு போட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் சாப்பிட்டு பார்க்கல. அன்னைக்கு நைட் ஆனது. முதல்ல அந்த பிசினஸ் மேன் தான் சாப்பிட வராரு. ஒரு ஸ்பூன் கிச்சடி சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இதுல உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு. அவரும் உடனே புரிஞ்சுக்கிட்டார் அழிவு வந்துருச்சு போல அப்படின்னு. ஆனா யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா அந்த உப்பு அதிகமா உள்ள கிச்சடியை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பெரிய பையன் வரான். அவனும் சாப்பிட்டு பாக்குறான், உப்பு அதிகமா இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சாப்பிட்டாரான்னு கேக்குறாரு. சாப்பிட்டாங்க, ஆனா எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னா அவரும் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு போயிட்டான். இப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துகிட்டாங்க. யாரும் யாரு மேல கோபமும் போடல, சண்டையும் போடல, சத்தமும் போடல. அன்னைக்கு நைட்டு ஆகுது. பிசினஸ் மேனும் தூங்க போயிட்டாரு. அவரோட கனவுல அந்த அழிவு வந்துச்சு. கை கூப்பி சொன்னது, சார் நான் இங்கிருந்து போகணும், இந்த வீட்டுல நான் இருக்க முடியாது அப்படின்னு அந்த அழிவு கை கூட்டி கேக்குது. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் கேட்டாரு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த அழிவு சொன்னது, நீங்க எல்லாரும் சேர்ந்து 1 கிலோ உப்பு தின்றிருக்கீங்க, ஆனா யார் மேலேயும் சத்தம் போடல, கோபப்படல, அமைதியா இருந்தீங்களே. இப்படி அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்த வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இந்த அழிவு சொல்லி கோபமா கிளம்பிடுச்சு. இந்த கதையோட நிதர்சனம் என்னன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில உயர்வு தாழ்வு லாபம் அழிவு எல்லாம் வரலாம், ஆனா ஒரு குடும்பத்துல அன்பு மரியாதை சாந்தி இருந்தாலே அந்த குடும்பத்தை எந்த ஒரு அழிவும் எந்த ஒரு பிரச்சனையும்